விஜய் மாநாடு அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. ஏதாவது ஒரு பெரிய தாக்கத்த குடுக்குமா? விஜய் மாநாடு மதுரையில ரொம்ப சிறப்பா இருக்கும்னு தாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்பாடுகள் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஒரு 2 தினங்களுக்கு முன்பு பேசும்போது இன்னும் கம்ப்ளீட் ஆவல என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு பார்த்தா இந்த விநாயகர் சதுர்த்திக்காக தேதி மாற்றம். ஆரம்பத்திலே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. பொதுவாக இந்த வீக் டேஸ்ல போலீஸ் பெர்மிஷன் தர்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா மதுரையில இந்த மாநாடோட அமைப்பு எப்படின்னா, ஏர்போர்ட்டுக்கு வெளியில, அதாவது தூத்துக்குடி ரோட்ல காரியாபட்டிக்கெல்லாம் முன்னாடி. அது ஒரு 300 ஏக்கர்ஸ். ஒரு கோயம்புத்தூர்காரர் பயோ ஃபியூயல் பிளான்ட்டுக்காக அந்த இடத்துல செடிகள் வளர்க்கலான்னு 300 ஏக்கர்ஸ் ஒரு கிராமத்துல வாங்கி அதை ஒன்றும் வளர்க்கல, அப்படியே சும்மா தான் இருந்துச்சு. இவங்க வாங்கி அதை சீர்திருத்தினாங்க முழுக்க முழுக்க. ரொம்ப பெரிய ஏரியாங்க. சீர்திருத்தி இனி வரப்போற கட்சிகளுக்கெல்லாம் அது மாநாட்டு திடலா மாறிடும்னு நினைக்கிறேன். சீர்திருத்திட்டு இருந்தாங்க. மதுரையில் ஏற்பாடுகள் பிரமாதமா இருக்கு. நிறைய பணமும் உள்ள குவியறதாக சொல்றாங்க. அது சாதாரணமான கட்சிக்காரங்க செலவு பண்ணி அவ்வளவு பிரம்மாண்டமாலாம் நடத்த முடியாது.